ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நிஃப்டி பேங்க் 51,462 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக்கில் மட்டும் 4.93% அடிச்சிருக்காங்க. 2,670 பாயிண்ட்ஸ் இந்த வீக் மட்டும் கிராஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நிஃப்டி 50 25,014 பாயிண்ட்ஸ் இந்த வீக்கில் மட்டும் 4.54% காலியாக இருக்குது. 1,191 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,688 பாயிண்ட்ஸ் 4,074 பாயிண்ட்ஸ் இந்த வீக்லி மட்டும் கிராஷ் ஆயிருக்கு. 4.74%. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் 24 கேரட்டு 77,670 ரூபாவில் இருக்குது. 1,800 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்க்கும்போது 84 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. மோரலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ் குறிப்பாக நீ மார்க்கெட்டில் முக்கியமான கம்பெனிஸோட கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கம்பெனிஸ் ஐபிஓ வர இருக்கிறாங்க. அதில் வந்து பார்க்கும்போது விஷால் மெகாமார்ட் அவங்க ஐபிஓ வராங்க, ஏசிஎம்இ சோலார் அவங்க வராங்க, மமதா மெஷினரி வராங்க, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வராங்க, இவங்க ஸ்விக்கி வராங்க, என்டிபிசி கிரீன் எனர்ஜி அதுக்கு என்ன செபி வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இனி சீக்கிரம் அப்ரூவல் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வர இருக்கிறாங்க. ஸோ ஐபிஓஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ அதனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஆர்வமாட்டம் அப்ளை பண்ணுறோம். ஆனால் கிடைக்கிறதோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு லக் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இதுவும் கிடைக்குது, லாட்ஸ் வந்து அலாட் ஆகுது. ஸோ இப்போ தீபாவளிக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வர்றதுன்னா ஃபேமஸ் கம்பெனி இவங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ வராங்க. அடுத்தது நீ பார்க்கும்போது ஸ்விக்கியும் ஐபிஓ வராங்க. ஸோ ஐபிஓஸ் நீ பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 62 கம்பெனிஸ் வந்து 64,000 கோடிக்கு மேலே வந்து அந்த ஷேர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் இயரில் வந்து 57 கம்பெனிஸ் 49,436 கோடி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தில் 29% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இது வந்து ஐபிஓஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கச்சா எண்ணோட விலை ரீசன்ட் பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஈரான் அந்த 2 நாட்டுக்கு நடையில் நடக்கிறவாறு இதில் பிராண்ட் கச்சா எண்ணெய் அதாவது பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 2.6% இன்க்ரீஸ் ஆகி $73.54 அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஒப்பேக் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆயிலை வந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸு இவங்க வந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெயோட எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு பெர் டே வந்து கூடுதலாட்டு எக்ஸ்ட்ராவாட்டு 1.8 lakh பேரல் கச்சா எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு லிபியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க. சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஆயில் டிமாண்டை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து இந்த எக்கனாமி வந்து கொஞ்சம் சில சரிவை சந்திச்சிருக்கு. அதை வந்து மீட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதனால வந்து சைனாவில் பொருளாதார நடவடிக்கைகள் வந்து உயர்ந்து கச்சா எண்ணெயோட தேவையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்கு இடைக்கு வந்து போர் நடக்குது. ஸோ இது காரணமாக தான் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையுமே பதற்றமான சூழல் நடக்கிறதுனால இந்த கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்தியன் ஆயில் ஷேரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்தியன் ஆயில் ஷேர் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணது நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாவில் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஒரு 196 வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் இறங்கி ஒரு 168 ரூபாவில் இருக்குது இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் செக்டாரில் வந்து ஒரு ஸ்டேபிளான நியூஸ் இல்லாததுனால இதெல்லாம் அடி விழுது. குறிப்பாட்டு இந்த போர்னாலே இந்த ஸ்டாக்லாம் அடி விழுது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்லாம் அடி விழுந்து இருந்துச்சு. ஆனால் ஓஎன்ஜிசி இந்த ஆயில் இந்தியா அந்த 2 ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி விழலை. ஏன்னா ஓஎன்ஜிசியும் ஆயில் இந்தியா ஸ்டாக்கும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல்லாம் அடி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஆயில் செக்டார் கம்பெனிஸுக்கு பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னால் இனி அவங்க ரிசல்ட்ஸ் வரட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எவ்வளோ ஏறுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். மோராட் இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதே மாதிரி ஆயில் இந்தியா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு 52 ஷேர் வந்து 52 ரூபா வச்சு ரிலையன்ஸ் பவர் வந்து ஒரு 7,500 ஷேர் வந்து பை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் சொல்கிறது, அவசரப்பட்டு பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் தான் வந்து ரீசெண்டாக ரேலி ஆச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து கொஞ்சம் கடனை குறைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 4,000 கோடி சம்திங் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் பவர் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூத்தானில் பார்த்தீங்கன்னா அவங்க சில ப்ராஜெக்ட் இந்த பவர் பேஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருந்துச்சு.
அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ரேலி இருந்துச்சு. பட் லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% அடிச்சிருந்தாங்க. 50 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இந்த ரிலையன்ஸ் பவர். இப்போதைக்கு இது பக்கம்லாம் போக வேண்டாங்கிறதா என்னோட ஒப்பீனியன். கடனை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி ஃபியூச்சரில் வந்து அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அந்த அடுத்த ரிசல்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் ரிலையன்ஸ் பவரில் இப்போ என்ட்ரி ஆக முடியும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு கொஞ்சம் பயங்கர அடி விழுந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வர மாதிரி இருக்குது. ரீசெண்டாட்டு நியூஸ் பேஸில் ரேலி ஆச்சு. ஆனால் இது ரைட் டைமாக இருக்காது ரிலையன்ஸ் பவர்லாம் என்ட்ரி கொடுக்கறதுக்கு. இது மாதிரி ஒரு ஷேரில் வந்து அவசரப்பட்டு இப்படி 7000 ஷேர் 8000 ஷேர்னு யாருமே வாங்காதீங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ப்ரோ ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 28 அந்த ஸ்பிளிட்டுக்கு. ஆமாம், அது வந்து 1:5 ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 தான். நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன். அந்த அக்டோபர் 28 தான் அந்த 1:5 ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 28 டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் க்ளோசிங் 6633 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. சீப்பாக தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணவங்க, ஐடியா இருக்கிறவங்க, இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் அக்டோபர் 28 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது அவங்க அந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது சென்கோ கோல்டு வந்து ஒரு 450 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண பிளானில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கம்பெனியோட சிஓ இருக்கிற சுவான் கர்சன் அவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து ஒரு 18 to 20 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்கோ கோல்டு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது வருகிற வாரத்தில், அதாவது நெக்ஸ்ட் இப்போ மண்டே டு ஃப்ரைடே அந்த டைமில் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிற கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது டிசிஎஸ், டாடா எல்க்ஸி, ஐஆர்டிஏ, ஜிஎம் பிவரேஜ் லிமிடெட், ஹாத்வே, பவானி கேபிட்டல் அண்ட் டேட்டாகாம் லிமிடெட், இன்ஃபோ மீடியா ப்ரோஸ் லிமிடெட் இவங்கெல்லாம் அக்டோபர் 10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து அக்டோபர் 12 அவங்களோட ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிற கம்பெனிஸ். நெக்ஸ்ட் லூப்பின்ல வந்து அப்டேட். லூப்பினோட புனே ஃபெசிலிட்டி, அதாவது புனேல இருக்கிற அவங்களோட பயோடெக் ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 to அக்டோபர் 4 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு 5 அப்சர்வேஷன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து விரைவில் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி லூப்பின் தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லூப்பின்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டோட ப்ரைஸ் என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க ஒரு கெஸ்டிங் தான் பண்ணியிருக்காங்க. 2025 தொடக்கத்தில் வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் கோல்டு வந்து $2900 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ மேற்கத்திய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் அந்த கடன் விகிதங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ சைனாலையும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுது. அதனால கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதிக அளவில் கோல்டை வாங்கி குமிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கிய ஃபேக்டாக இருக்குது. லாஸ்ட் 2022 இருந்து அந்த வருஷத்துலேருந்து இந்த நடவடிக்கை தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஜூலையில் மட்டுமே சராசரியாட்டு பார்த்தீங்கன்னா 730 டன் அளவுக்கு கோல்டு வந்து லண்டன்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவல் ப்ராப்ளம்ஸு, எக்கனாமி ப்ராப்ளம்ஸு, அடுத்தது வந்து இந்த வேலை இழப்பு அச்சம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து உச்சத்தை தொடுது. ரீசெண்டாட்டு அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன்களுக்கு மீதான அந்த வட்டி விகிதத்தை அதை வந்து குறைச்சாங்க. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டை நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் ஃபியூச்சர்லேயும் அந்த கடன்கள் மீதான வட்டி விகிதம் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸோட அந்த லேபர் எம்ப்ளாயிஸ் ஜாப் டேட்டா வந்துச்சு. அது இந்த செப்டம்பரில் 2,54,000 ஜாப்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4.1% டிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தைவானிஸ் பேஸ்ட் ஃபாக்ஸ்கான் கம்பெனி இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேக் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் எவர் ரெவன்யூவாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட்டில் வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்ததுனால இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு. ரெவன்யூ வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஆப்பிள் பிக்கஸ்ட் ஐஃபோன் அசம்பிளாக இருக்கிறாங்க. ரெவன்யூ 20.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். $1.85 ட்ரில்லியன் தாய்வானிஸ் டாலராக இருக்குது. அமெரிக்கன் வேல்யூவில் பார்க்கும்போது 57.3 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸில் வந்து ஒரு செய்தி. ஆக்சுவலி இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எஸ்பிஐ கார்ட்ஸோட கிரெடிட் கார்டு யூசர்ஸ் வந்து 19 மில்லியனாக இருக்குது. அதாவது 1.9 crore கிரெடிட் கார்டு யூசர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஸ்பிஐ கார்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரெடிட் கார்டு இஷ்யூவராக இருக்கிறாங்க கண்ட்ரியில். ஸோ இவங்களோட சில சேஞ்சஸ் வந்து அதாவது ஃபீல சில சேஞ்சஸ் ரேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டியும் ட்ரஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த ஃபீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சில சேஞ்சஸ் அதாவது ஃபினான்ஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நவம்பர் 1 3.75% பெர் ஆனமாட் இருக்கும் அன்செக்யூர்ட் எல்லா அன்செக்யூர்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸுக்கும். அந்த
பெர் ஆனமுக்கு 3.75% ஃபினான்ஸ் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் அது வந்து டிசம்பர் 1ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூட்டிலிட்டி பேமெண்ட் பண்ணுறீங்க, அதோட பில்லிங் சைக்கிள் வந்து 50,000 தாண்டி போகுது அப்படின்னா அதுக்கு 1% பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸுக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அதில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறது இந்த கோபிராண்டட் விஸ்தாரா கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அதை இஷ்யூ பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கிளப் விஸ்தாரா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, கிளப் விஸ்தாரா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பிரைம் அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது எல்ஐசி வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4.05%லேருந்து 7.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிஜி பவரில் வந்து அப்டேட். சிஜி பவர் வந்து ரெனிசாஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்எஃப் காம்போனன்ட் பிஸ்னஸை வந்து $36 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனுங்கிறது இந்த முருகப்பா குரூப் கம்பெனியோடது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியை வந்து அதாவது அவங்களோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆட்டோ காம்போனன்ட்ஸ் அந்த பிஸ்னஸை வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.